தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அந்த கட்சியின் தலைவர் விஜய் பனையூர் அலுவலகத்திற்கு வந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானன் வழங்கிக்கலாம். தாய்மானன், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக முதற்கட்டமாக இன்றைய தினம் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான நேர்காணல் நிறைவு பெற்று இன்றைய தினம் அந்த பட்டியல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த நேர்காணலை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் தற்போது பணியாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடத்த இருக்கிறார். ஒவ்வொரு நிர்வாகிகளாக அழைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளிடம் நேர்காணலை நடத்தி பட்டியலை இறுதி செய்து இன்றைய தினம் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராணிப்பேட்டை, அரியலூர், புதுக்கோட்டை, சென்னை, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒவ்வொருவராக தனித்தனியாக விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக மாவட்ட செயலாளர் தேர்தல ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. கட்சி தலைமை தேர்வு செய்து வைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு சில மாவட்டங்கள்ல நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலவக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்து விரைவில் அந்த பட்டியலை வெளியிடுவதற்கான பணிகள்ல விஜய் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு விரைவில் இதற்கு ஒரு முடிவு என்பது எட்டுவதற்கு தாவேக்காரர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். திண்டுக்கல், திருவண்ணாமலை, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல தொடர்ந்து இந்த நிர்வாகிகளை நியமிப்பதில் பிரச்சனை என்பது இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நியமனத்துல எந்தவித சமரசமும் இன்றி முழுமையாக கட்சி பணிகளில் ஈடுபடக்கூடிய நிர்வாகிகளுக்கு பதவியை வழங்க வேண்டும் என்பதனால் விஜய் விருந்தளிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மாவட்ட செயலாளர், மாவட்ட இணைச் செயலாளர், பொருளாளர், 2 மாவட்ட துணைச் செயலாளர், 10 மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், ஒரு மாவட்டத்திற்கு 15 பதவிகளும் மற்றும் நகர பகுதி மற்றும் பேரூர் ஒன்றிய மற்றும் கிளைக்கழகங்கள்ல 15 பதவிகள் மாவட்டத்திற்கும் நியமிப்பதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கப்பட்டு முதல் ஆண்டு நிறைவு பெற இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதற்குள்ளாக இந்த பணிகளை நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.